கட்டமைக்கப்படாத ஒரு கூட்டம். கூட்டம். அந்த சும்மா பேருக்கு பூத் கமிட்டின்னு அதில போலி உறுப்பினர்கள சேர்த்து அதில புஸ்ஸி மாட்டுனாரு. விஜய்கிட்ட முதல்ல புஸ்ஸி மாட்டுனது அதில தான். அதுல தான். அப்போ நீங்க கட்டமைக்காத எனக்கு என்னன்னு இது. 2வது நியமிக்கிற ஆட்கள்லாம் தகுதி உள்ள ஆட்கள் கிடையாது. புஸ்ஸிக்கு பிடிச்ச ஆட்கள் இது. புஸ்ஸியே தகுதி உள்ள ஆள் கிடையாது. அப்ப இவரு யார தேர்ந்தெடுப்பாரு? இந்த பிரச்சனை எல்லாம் சேர்ந்து தான் அந்த கட்சியுடைய பெரிய பிரச்சனை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். உட்கட்டமைப்புன்னு சொல்றது அதுதான். அதுக்கு ஒரு விளக்கம் குடுத்தார்ல புஸ்ஸி. ம். அப்போ இந்த மாரி கட்சி எப்படி சாதாரண சமயங்கள்லயே இயங்க முடியாது. இக்கட்டான நேரத்தில எப்படி இயங்குவீங்க? அதுதான் பிரச்சனை. சட்ட ரீதியாவும் இவர்களுக்கு அறிவு இல்ல. அதுதான் ஜனநாயகம்ல பார்க்குறது. ஆமா. இன்னைக்கு இப்ப கோர்ட்ல வந்து நடந்துட்டு இருக்கு. நான் நேத்தே சொன்னேன். இவர்கள் அமிக்கபிளா பேசிட்டு, நான் பண்ணிக்கிறேங்க. ரிவைஸ் கமிட்டி போட்டு நான் பண்ணிக்கிறேன்னா, இந்த 26க்குள்ள ரிலீஸ் ஆகும். ஆமா. அட்லீஸ்ட் இந்த 4 நாளா இங்கே படம் வரும். எதையாவது முரட்டு பண்ணாங்கன்னா, நான் இதான் சொன்னதா நடந்திருக்குன்னு நெனைக்கிறேன். ஏன்னா 21 தானே விசாரணைக்கு வரணும். விசாரணை ஆமா. இன்னைக்கே வருதுல்ல. அப்படின்னா இவங்க பேசியிருப்பாங்க. பேசிட்டு ஒரு அஃபிடவிட் போட்டுருவாங்க. நாங்க ஏத்துக்கிறோம். அவங்க இதுன்னு. ரைட்ன்னு அவரு முடிச்சு வச்சுருவாரு. அப்போ சர்டிஃபிகேட்ட நாளைக்கு வாங்கி 26 ரிலீஸ் பண்ற வேலைய பண்ணுவாங்க. இதுதான் நடைமுறை. பராசக்தி எப்படி கொண்டு போனாங்க? ம். நீங்க எப்படி கொண்டு போனீங்க? இந்த மாரி தப்பா ஐடியா குடுக்குறாங்கல்ல. இதெல்லாம் சட்டஞானம் இல்லன்றது. இவர்களுக்கு சட்டஞானம் இல்லன்றத நானு அந்த வக்பு திருத்த மசோதால பார்த்தேன். அதிலேயே நமக்கு தெளிவா இங்க இருந்து அங்க போயிட்டு வழக்கு தாக்கல் பண்ணிட்டு, அது ஹியரிங் வந்து அடுத்த ஹியரிங் தள்ளி வச்சோன்னே, ஆகா வெற்றி தீர்ப்பு வாங்கிட்டோம்னு வந்து ஒளறியிருந்தாங்க. அது அந்த லெவல் தான் இவர்கள் ஞானம். அதனால விஜய் பம்மிட்டாரு. அதுனா பம்மி தான் ஆகணும். தப்பு உங்க சைடும் இருக்குது. ஏதோ அன்னைக்கு பாஜகவும், அதிமுகவும் உங்கள காப்பாத்துச்சு. அத வச்சுக்கிட்டு நான் என் மேல தப்பே இல்ல அப்படின்னு எகுறுனீங்கன்னா, அதையே மாத்தியும் எழுத முடியும். அப்படின்றத தான் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. 2வது கூட்டணிக்குள்ள வர்றேன்னு பேச்சுவார்த்தை நடத்திட்டு, அப்புறம் வரமாட்டேன்ற மாரி போறது. அப்போ இது வந்து எப்படின்னா, நீங்க ஒரு கூட்டணி கரெக்ட்டா ஜெல் ஆகணும்னா, அதுக்குரிய தன்மையோட இருக்கணும். இன்னொன்னு எதுலயுமே ஒரு நியாயம்னு ஒண்ணு இருக்கணும். ஆமா. நீங்க வந்து எல்லாரையும் பயன்படுத்த பார்த்துட்டு, நான் பயன்படுத்தி தூக்கி போடுற மாரின்றது வந்து கட்சியில நீங்க பண்ணிக்கலாம். புஷி ஆனந்தும் மத்தவங்களும். ஆனா அரசியல் கட்சிகள பண்ணீங்கன்னா, அவர்கள் வேலை காமிச்சாங்கன்னா, அத உங்களால சமாளிக்க முடியாது.